அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தய்யிபாவின் விளக்கம், அர்த்தங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய மோமினான முஸ்லிமானவர்களுடைய கொள்கை முதல் கொள்கையாக இருக்கின்றது. இதைத்தான் எல்லா நபிமார்களும் இதனுடைய விளக்கத்தை தான், இந்த கொள்கையைத்தான் ஜனங்களிடத்தில் மனிதர்களிடத்தில் போத்தினார்கள். உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்ற பொருளைத்தான் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் கொண்டு வந்தார்கள். அப்ப இலாஹுனுடைய அர்த்தம் வேறு, அல்லாஹுனுடைய அர்த்தம் வேறாக இருக்கின்றது. இலாஹு என்பது அல்லாஹுனுடைய சிஃபாத்துகளிலோ தன்மைகளிலேயோ பெயர்களிலேயோ குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹ் என்றால் அவனுடைய உள்ளமைக்கு, அவனுடைய ஜாத், உள்ளமை என்பதாக சொல்லப்படும் உள்ளமைக்கு சொந்தமான பெயராக இருக்கின்றது. ஆனால் இலாஹ் என்பது அல்லாஹுடைய பெயரோ அல்லாஹுடைய தன்மையோ இல்லை. அல்லாஹ் என்பது அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் அலமுன் லிவாஜிபில் உஜூத் அல் முஸ்தஜ்மிஇ லிஜமீஇ சிஃபாத்தில் இலாஹியா என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் என்பது உஜூத், உள்ளமை வாஜிபாக உள்ளவனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்கின்றது. அந்த உள்ளமையில் எல்லா தன்மைகளும், முழுமையான எல்லா தன்மைகளும், புகழப்படக்கூடிய எல்லா தன்மைகளும் அடைய வலைய தேடக்கூடிய ஒரு பெயருக்குத்தான் அல்லாஹ் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு பெயருக்கு அலம் என்பதாக சொல்லப்படும். அப்ப இலாஹு இல்லை, அல்லாஹ் என்ற அந்த உள்ளமையை தவிர இலாஹ் எந்த இலாகும் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். உதாரணமாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான். ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் தன்னை பார்க்கின்றான். இலாகுகள் இல்லை, வழிபடக்கூடியவன் யாருமே இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக தன்னுடைய ஜாத்தை பார்த்து, உள்ளமையை பார்த்து தானே பறைசாட்டுகின்றான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர, அல்லாஹுவை தவிர, அவனுடைய உள்ளமையை தவிர இலாகுகள் இல்லை, வணங்கப்படக்கூடியவன் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக ஷஹாதத்து ஜாத் அல ஜாத் என்பதாக சொல்வார். ஒரு உள்ளமை தன்னை பார்த்தே ஒரு மனிதன் தன்னை பற்றி பறைசாற்றிக் கொள்ளுதல், என்னை தவிர யாரும் இல்லை, இந்த செயலை என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்பதாக மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா இலாஹ் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக தன்னை பார்த்தே அல்லாஹு தாலா பறைசாற்றுகின்றான், சாட்சி பகர்கின்றான். அந்த இலாஹை மலக்குமார்களும், அல்லாஹுனுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அல்லாஹுனுடைய இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக மலக்குமார்களும் அல்லாஹுவை பார்த்து சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உலுல் இல்ம் என்பதாக மூன்றாவது நபரை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். இல்மை உடையவர்கள், அறிவை உடையவர்கள். இந்த ஆயத்தில் அறிவை உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது நபிமார்களை மட்டும் அல்லாஹு தாலா சொல்லவில்லை, ரசூலை மட்டும் அல்லாஹு தாலா சொல்லவில்லை, ஆலிம்களை மட்டும் அல்லாஹு தாலா சொல்லவில்லை. மனிதர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அறிவு இருக்கின்றதோ அவர்கள் அனைவர்களும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இல்லை என்பதாக அவனுடைய அறிவை சொல்லுகின்றது என்பதாக இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பெரியோர், இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இலாஹ் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக தன்னை பார்த்து சொல்கின்றான். அதே சமயத்தில் மலக்குமார்களும் இலாஹ் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக சொல்கிறார்கள். உலுல் இல்ம் என்பதாக சொல்கின்றான். உலுல் இல்மை கொண்டு நோக்கம் என்ன? இல்மை உடையவர்கள், பகுத்தறிவை உடையவர்களும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஆச்சரியமான இந்த பூ உலகத்தை பார்க்கும் பொழுது, 7 வானங்கள் 7 பூமிகளை பார்க்கும் பொழுது, இதனுடைய ஆட்சியை பார்க்கும் பொழுது, இதன் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவன் யாரும் இல்லை, இதன் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவனே வணங்கப்படுவதற்கு தகுதியாக இருக்கின்றான் என்பதாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மோமினாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி, மற்ற இனத்தவர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய அறிவு சொல்கின்றது வணங்கப்படக்கூடியவன் இந்த
இந்த உலகத்தை யார் படைத்தானோ அவன் தான் வணங்குவதற்கு லாயக்கானவன் என்பதாக இல்மை உடையவர்களும் இதை பறைசாட்டுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த ஆயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொன்ன பிறகு மீண்டும் அல்லாஹ் தஆலா அதையே திருப்பி சொல்கின்றான். லா இலாஹ இல்லாஹுவல் அசீசுல் ஹக்கீம். இந்த 3 பேர்களும் அல்லாஹ், மலக்குமார்கள், இல்மை உடையவர்கள் பார்த்து சாட்சியை சொன்ன பிறகு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள், இலாகுகள் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக இந்த ஆயத்து மீண்டும் அதே திருப்பி சொல்லி முடிக்கப்படுகின்றது. எதன் அளவிலே மனிதர்களுடைய உள்ளங்கள் சந்தேகப்பட்டு மற்ற வஸ்துக்களை, ஆச்சரியமான வஸ்துக்களை வணங்குகின்றதோ அதை நிராகரித்து அறிவு உடையவர்கள் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சொல்கின்றான் இலாகுகள் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக. பெரியோர்களே, மோமினானவர்களே, நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இலாஹு என்பது அல்லாஹுடைய தன்மை அல்ல, அல்லாஹுடைய பெயரும் அல்ல. ஒரு மனிதனுக்கு நாம் கண்ணியம் செலுத்தும் பொழுது கண்ணியத்திற்கு தகுதியுடையவனாக போகின்றான். கண்ணியம் என்பது அவனுடைய பெயர் அல்ல, கண்ணியம் என்பது அவனுடைய பெயர் அல்ல, கண்ணியத்திற்கு தகுதியாக போகின்றான். அதே போன்று தான் உலூஹியத் என்பது வணங்குவதற்கு அல்லாஹ் தகுதியாக போகின்றான். வணங்கக்கூடியவன், வணங்குவதற்கு தகுதியானவன், உண்மையாக வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர என்பதாக விளங்க வேண்டும் கரிமாவுடைய கருத்தை. இன்னும் எவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றது, அதனுடைய விளக்கத்தை அடுத்த பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.